வீடியோ பாரு வீடியோ பார்க்காம ட்ரைபாட் எங்க ட்ரைபாட் எடுத்துறோம் ஓடு அந்த ரூம்ல ட்ரைபாட் எடுத்துறோம் ஓடு என்ன சொல்லுவாங்க உட்கார்ந்து ஏய் கிரண் ட்ரெஸ் போட போறியா ஏய் திரிஷ் நல்லா தான் இருக்கு வாடா அப்படியே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குடா ஆனா இன்ஸ்டால சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரைபாட் எடுத்துறோம் அப்படியே இன்ஸ்டாகிராம்ல காப்பி ரைட்டிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரைபாட் எடுத்துறோம் அவன் நியாயமா பார்த்தா பக்கத்துல ஏடா வர தள்ளி உட்கார்றா இல்ல முதல்ல வெயிட் பண்ண வரோம் ரெவென்யூ ஜெனரேட் வாலே மூஞ்சி ரைட் வாடா போடா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கு காசு தர போறது இல்ல Facebook அதே Facebookல நீ ரீல்ஸ் போட்டானா உனக்கு ரீல்ஸ் வந்து காசு இருக்கு தெரியுமா ஆமா ஆனா ரொம்ப கம்மி யூடியூப் சர்ச் அதிகமாவே வரும் உனக்கு ஆனா வருது அப்படி பார்க்கும்போது அவன் இவ்வளவு ஆடும் போடுறான் அப்படிங்கும்போது மியூசிக் ஓனர்ஸ்க்கு ராயல்டி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்லா இருக்கும் மியூசிக் ஓனர்ஸ்க்கு ராயல்டி கொடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்கும்னா இப்போ யூடியூபுக்கு கிரியேட்டர்ஸ் இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப்ல என்ன தெரியுமா மியூசிக் ஓனர்ஸ்க்கு ராயல்டி கொடுக்குறான் இல்லனா இண்டஸ்ட்ரியல் ஷார்ட்ஸ் போட்டாலுமா ஆமா ஓடி ஏய் இது இன்ஃப்ளூயன்சருக்கு நீ கொடுக்கறதா இல்ல யாருக்கு இல்ல சாப்பாடு தான் மியூசிக் பண்ண சொன்னானா நார்மல் கிரியேட்டரோட மியூசிக் கிரியேட்டர் வந்து டபுள் ட்ரிபிளா ஆட் பண்ணுவாங்க வெளியே தெரியணும் கூட அவசியம் இல்லை நான் சென்டர்ல உட்கார போறியா ஸோ அதனால தான் சொன்னேன் ஏன்னா அங்கே யூடியூப்ல வந்து நல்லா இருக்கு ஸோ இன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா அவன் எடுத்துட்டு போற மாதிரி தானே இருக்கு அவன் அதனால தான் கேட்கறான் ஒன்று ராயல்டி அவன் தெளிவாக தான் சொன்னான் ராயல்டி கொடுத்துருன்றான் பெட்டர் ஏன்னா அதுல வந்து ஃபேஸ்புக் பயங்கரமா சம்பாதிக்கிறான் ஏன்னா இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆடல ஆட் போட்டு விட்டுறான் புரியுதா அப்ப கமிஷன் எதை பத்தி மியூசிக் ஓனர்ஸ்க்கு கொடுக்குறாங்க ஆனா என்ன பார்த்து பேசுறீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கலனா அவங்களோட பொழப்பே அதுதான் சொல்றேன் நான் bro I smell content ஒருத்தரைங்கள ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்னு பண்ணலாம்ல இப்போ கிரியேட்டர்ஸ் வந்துட்டு இப்போ இந்த மியூசிக் யூஸ் பண்றாங்க எத்தனை பேர் யூஸ் பண்றாங்களோ இன்ஸ்டாகிராம் தான் வந்துட்டு காசு கொடுக்கணும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட காசு கேட்க கூடாது தானே இன்ஸ்டாகிராமே கரெக்ட் அதான் சொல்றேன் இன்ஸ்டாகிராம் வந்து ப்ரோமோட் பண்ணி இன்ஸ்டாகிராம் கரெக்ட்டா யூடியூப்ல இருக்க கிரியேட்டர்ஸ்க்கு யூடியூப் பே பண்ணிடுது சோ அவங்க வந்து அந்த மாதிரி இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்லே பிரிட்டேனா கிட்ட போய் காசு வாங்குறாங்க அந்த ஆள் பண்ணது வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் பேஷ் பண்ணாங்க புரியுதுங்களா அவன் இன்ஸ்டாகிராம் பேஷ் பண்ணிருந்தா பிரச்சனையே கிடையாது நீ என்ன பண்ணனா கொஞ்சம் கர்ணி எல்லாம் காசு கேக்குறாங்களே அப்படினு அமலா சாஜி 20 லட்சம் கேக்குறாங்க 2 lakhs 2 லட்சம் கேக்குறாங்க நீங்க சொன்ன ஹுக் ஸ்டெப் போட்டு அந்த டான்ஸ் ஆடணும்னா 2 lakhs நிறைய இன்ஃப்ளூயன்சர் ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் அதுதான் ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட போறதுக்கு 1 lakh கேக்குறாங்க ஆமா அது ஏன்னா அது மூலமா அவன் ரெவென்யூ ஸ்டார்டிங்ல வந்து அவன் பண்ணிருக்க மாட்டான் அவன் அவ்வளவு இது பண்ணிட்டு அவன் வந்து அதுக்கும் ஸ்டாண்டர்டா ஒரு அமௌண்ட் வைக்கிறது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஒரு காமனா சொன்னா அவங்க வந்து செலிபிரிட்டியோட மோசமா செலிபிரிட்டியே அந்த 1 lakh தான் கேக்குறாங்க வச்சுக்கோ ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டி இவன் அந்த ரேஞ்சில கேக்குறான் அதுதான் ஆனா ஏன்னா இவனோட இம்பாக்ட் அப்படி இருக்கு இப்போ பெருசா இருக்கு அந்த கிளவுட் ஐ மீன் அந்த ஆடியன்ஸ் கொண்டு வராங்க அத்தனை பேர் கஷ்டப்பட்டு அதுதான் ஆனா அவங்க ரெவென்யூ ஏர்ன் பண்றான்ல உண்மையை சொல்லணும்னா யூடியூப்ல போகும்போது யூடியூப் ஷார்ட்ஸ்ல வருது உனக்கு பட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வரது இல்ல சாப்பிட்டிருக்கேன் நான் இங்க சாப்பிட்டு அவங்க சொன்ன ஹோல் கதையெல்லாம் கேட்டு நானும் போய் சாப்பிட்டிருக்கேன் நான் நல்லாவே இருக்காது ஆனா அவன் காசு வாங்கிட்டான் ஹால்ட்ல இத பார்த்தா எல்லாரும் நல்லாவே இல்ல சோ அதுதான் அப்புறம் ஒருத்தன் நீ நம்பி ஒருத்தனை நம்பி போறானா அவனுக்கு அது அவனோட குட்வில் தான் இங்க வந்துட்டு குட்வில் தான் காசு அப்படின்னு பாக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைக்கணும் அப்படின்னு பேசுறது தப்பு இல்ல கரெக்ட்டா அந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டு எப்படி சொல்றீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்துட்டு இவ்வளவு காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க இவ்வளவு காசுனா வரேன் அதுல கேட்டகரி பிரிக்கலாம் இப்போ அவங்க டெக்னிக்கலா இப்போ வரேன் நீங்க என்கிட்ட என்ன அப்ரோச் பண்றோம்னா உனக்கு தெரியாது டெக்னிக்கலா என்ன இருக்கும் நாங்க டெக்னிக்கலா வந்து எனக்கு இவ்வளவு வியூஸ் போகுது இவ்வளவு இது போயிடும் ஆனா பாக்குறவங்க உனக்கு ஒர்த்தான கிளைண்ட்ஸா இருப்பாங்களான்னு பார்த்தனா இருக்க மாட்டாங்க அப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு கரெக்டா எல்லாருக்கும் புரிஞ்சுதான் எல்லாரும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போயிடுவாங்க ஆமா அதை மட்டும் கேமரா பார்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எதுக்கு போயிடுவாங்க விஜய் எவ்வளவு கோடி வாங்குறான் அவன் விஜய் எவ்வளவு கோடி வாங்க ஒரு படத்துக்கு எந்த விஜய் ஆக்டர் விஜய் ஓ வாங்குறாரு பேர் ஓ ஆமால சொல்லு சொல்லு அது அவரோட சம்பளம் எதனால ஆடியன்ஸ் அவர் நடிச்சாருன்னா படம் மொக்கையா இருந்தாலும் ஆடியன்ஸ் பேஸ் இருக்கு வந்து பாப்பாங்க போட்ட காசு எடுத்து குத்துருவாரு இல்ல அப்படி கிடையாது என்ன நீங்க யூஸ் பண்ணனும்னா எனக்கு இவ்வளவு காசு தரணும் அதை வச்சு நீங்க எவ்வளவு பணம் சம்பாரிச்சீங்களோ சம்பாரிச்சுக்கோங்க ஆனா எனக்கு என் காசு அண்ணா அதுதான் நீ போட்டதா மணி வந்துருது வந்து ப்ராமிஸ் அதனால தான் அவங்க ஒத்துக்குறாங்க அதனால இவர் கேக்குறாரு நம்மால வந்து நான் தளபதிக்காக தான் பாக்குறேன்னு பாப்பாங்க புரியுதுங்களா இல்ல இப்போ ப்ரொடியூசர் வச்சுக்கோ
எல்லா கணக்கு போடுறேன். இந்த ஷூட்டுக்கு இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் ஹீரோக்கு மட்டும் போடல. இப்போ விஜய் வச்சு எடுத்தா இந்த படம் இவ்வளோ ஓடி இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னா ஓகே சொல்லலாம். இதே விமலை வச்சு எடுத்தா இந்த படம் வரும் விமல் என்ன விமல் படம் சூப்பரா இருக்கும். நானா பாப்பேன். ரைமிங்கா சொல்லல. ஸோ ப்ரொடக்ஷன் தான் டிசைட். அவர் கேட்கறதே கேட்காரு. முடியாதுன்னு சொல்றது இவங்க தானே. அப்போ அவங்க ஓகே சொல்றாங்கன்னா தட் இஸ் நீங்க சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கரெக்ட் தான். ஆனா படம் எழுதுறது விஜய் நடிக்கிற படத்துல வந்துட்டு விமல் நடிச்சா கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா விமல் ஸ்லோமோல நடந்தா வந்துட்டு நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அண்ணா நடிச்சா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அண்ணா ஸ்லோமோல பாக்குறதுக்காக தான் வருவாங்க. அதுதான் அவரோட குட்வில், அதுதான் அவரோட செல்லிங் பாயிண்ட். அதனாலதான் அவர் அவ்வளவு காசு வாங்குறாரு. அதே தான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸும் பண்றாங்கன்னு சொல்றேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆடியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஆமா, அது இப்போ வந்து எந்த பிய போட்டாலும் பாப்பாங்க. ஆனா நம்ம ஏமாத்தி போயிட்டு வரீங்களே, அதுதான் இந்த டபுள் எக்ஸல் சைஸ், ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் பிரச்சனை என்னன்னா அந்த clothing படம் பார்த்துட்டு காசு கொடுத்து வந்து பார்க்கணும். சோ தட் எப்படி இருந்தாலும் மணி வந்துரும். இவங்களுக்கு பார்த்துட்டு போய் தான் ஹோட்டல்ல வாங்கணும். புரியுதா சார்? அது வந்து உனக்கு அது எப்படி சொல்றது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அது ட்ரெய்லர் மாதிரி. அது அவங்க பேசாம இப்படி சொல்லிடலாம். கொஞ்சம் நான் சாப்பிடும்போது நல்லா இருந்தது, நீங்க வரும்போது எப்படி இருக்கு அதையும் சொல்லுவாங்கன்னா, அதையும் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஷெஃபோட மூட் பொறுத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி பே பண்றோம். வந்து இப்படி பேசினா ஒத்துக்க மாட்டான். சோ அதுக்கு எதுவுமே கொஞ்சம் மாத்துவோம். அதுவும் இப்போ என்னன்னா, இப்போ அந்த மியூசிக் டேரக்டர் ஒரு படம் எடுத்துருக்கான்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே டிவி தான் பார்க்குறோன்னா அவன் டிவியில் ஆட் போட்டு எடுத்துருவான், வியூஸ் எடுத்துருவான். ஆனால் இப்போ யாரும் டிவி பார்க்குறது இல்லை பசங்க எல்லாரும். ஒன்றே அந்த ப்ரைம் அமேசான் அதில் போயிடுறாங்க, இல்லை யூடியூப் இன்ஸ்டால எங்கே டைம் பண்ணுறோம். எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வராங்களோ அந்த இடத்துல தான் பிடிச்சி மார்க்கெட் பண்ணிடணும். நீ என்ன போய் யங்ஸ்டர் லவ் டுடேன்ற மாதிரி படத்துக்கு போயிட்டு நீ வந்து டிவியில் போட்டிருந்தேன்னா சீரியல் கேப்பில் போட்டுதான் வச்சுக்கோ, ஆடியன்ஸ் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக வராது. சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணணும். அந்த அவங்களுக்கு வந்து இப்போ சின்ன பசங்க பிளேஸ் பண்ணா மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கே அதான். அது மார்க்கெட் வேல்யூ ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஆமா, எல்லாமே பூமு இருக்கும், ஊம்பு இருக்கும். சரியா? நல்லா பூமு இருக்கும், ஊம்பு இருக்கும். கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமானா, கணக்காணும் காலங்கள் தான். நானும் பார்க்கவே இல்லை. எல்லாரும் பாருங்க, நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன். காணும் காலங்கள் ஹாட் ஸ்டார்ல இருக்கு, பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன், நான் வந்துட்டு கணக்காணும் காலங்கள் ஏன் பார்த்தேன்னா அது ஒரு சட்டையரா நினைச்சுக்கிட்டேன். நான் இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு சீரியலே எடுக்காதீங்க. இந்த அதை பார்த்துட்டு அப்பா இப்படியும் ஒரு கேவலமான சீரியல் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அதை நினைச்சுக்கிட்டேன். அப்படியா? நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் தாண்டி இருக்கும். எனக்கு ஏன் அது மேஜர் இஷ்யூ சொன்னா வந்துட்டு இப்போ இதை மட்டும் டிடூர் ஆயிரும். கணக்காணும் காலங்கள் பசிக்குதுடா, டைம் ஆகுதுடா. இதை மட்டும் முடிச்சிடறேன். இது கணக்காணும் காலங்கள் ஸ்டார்டிங்ல என்ன ஃபர்ஸ்ட் சீசன் சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் சீசன்னா இந்த இதுல ஃபர்ஸ்ட் சீசன் சொல்றேன். அந்த காலத்துல வந்துட்டு லவ் பண்றதே தப்புன்னு இருந்த காலத்துல அவங்க வந்து ஸ்கூல்ல லவ் பண்றது, டீச்சர் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறதுலாம் வந்துட்டு டேபுவா இருந்துச்சு. ஸ்டீரியோ பிரேக் பண்ணும்போது அப்போ வந்துட்டு அந்த ஸ்டீரியோ டைப் வந்துட்டு பிரேக் பண்ணாங்க. அப்போ அது வந்து ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கான சீரியல். ஆனா இப்போ இந்த காலத்துல வந்துட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்னா என்ன ஸ்டோரி? அதாவது அதே ஸ்டோரி தான். எல்ஜிபிடிக்கு வருதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதே தான் பண்றானுங்க. பைக்ல எடுத்து வராங்களா? பைக்ல வரது வந்துட்டு எப்படி சொல்றது, பணக்காரங்க வருவாங்க, ஏழைகள்லாம் வந்து சைக்கிள்ல வருவாங்க. ஏழைங்க நான் ஐபோன் 14 வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது அதே சீன் எடுத்து கணக்காணும் காலங்கள் 2வது சீசன் எடுக்கணும்னு நினைச்சது சூப்பரான ஒரு தாட். ஓகேங்களா? எவ்வளவு இப்போ இருக்கிற ப்ரோக்ரெசிவான மேட்டர் எடுத்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். அப்போ இருந்த அந்த ப்ரோக்ரெசிவ் மைண்டை அப்படியே இப்போ திரும்ப எடுத்து வச்சிருக்கிறதுனால அது ஒரு ஒரு பேட் ஐடியான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட், நான் என்ன அது சீரியல் பார்த்த காரணம் இதனாலதான். ஆனா எனக்கு தெரிஞ்ச மத்தவங்கலாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் ஃபாலோ பண்ணி, செலிபிரிட்டிஸ் இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ், டிக்டாக்கர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றவங்களை பார்த்துட்டு இவங்க இருக்காங்கன்றதுனால நான் பார்த்தேன்னு சொல்லி பார்த்தவங்க தான் நிறைய பேர். அதுதான் சொல்றேன். இன்ஃப்ளூயன்சர் பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறாங்க பார்த்துட்டு, அதனால ஒண்ணும் இல்ல. ஓகே, அவங்களால தானே இதுவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. அப்ப இன்ஃப்ளூயன்சர் தானே. அது என்ன எஸ்விபியா எஸ்விகேவா? ஆர்விபியா? ஆர்விபியா? அது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா? தீபிகா பேக் இப்போ இது வந்துட்டு ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும். சொல்லு. அதனால நான் கேமரா ஆஃப் கேமரா பேசிக்கிறேன். சொல்லு, நீ சொல்லல, இப்ப வேற யாரோ சொல்லிருக்காங்க. சொல்லு. இப்போ அது வேற யாரோ மாற்றப்பட்டுள்ளது. இல்ல நார்மலா இப்ப ரீல்ஸ் பாக்குறீங்கன்னா எதுக்கு பாப்பீங்க? எனக்கு என்ன மாதிரி ரீல்ஸ் வரும், உனக்கு என்ன மாதிரி ரீல்ஸ் வரும்னு உனக்கு கார் அண்ட் வுமன்ஸ் தான் வரும். இப்போ பாடி பில்டிங் வருது. அதான் இப்போதைக்கு வந்துட்டு மோட்டிவேஷன் வருது, பெண்கள் வராங்க,
கார்ஸ் பைக்ஸ் வருது, புரியுதுங்களா? அதுதான் ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஆமா. அது அவங்க நல்லா பண்றாங்களோ இல்லையோ பண்றாங்கன்னு பாக்குறது, அவ்வளவுதான். அதனாலதான் இப்போ வந்துட்டு ஆடியன்ஸ் தெரியுதான்னு பாக்குறேன். அந்த மாதிரி பிக் பாஸ் வந்தா மட்டும் நாட் இன்ட்ரெஸ்டட் போட்டு அதை எடுத்து நீ அவன் தெரியுதான்னு பார்க்க போறான். ரீல்ஸ்ல ஏதோ தெரியுதான்னு பார்க்க நீங்க போறான். பாட்டு நார்மலா விட்டுருக்கலாம். அது அவன் ஆசைகள். ஆமா ஆமா, நான் சொன்னது அதுதான். அது வந்துட்டு ஆடியன்ஸ் பேடா தான் இருக்காங்க. என்ன கண்ணாடி போட்டாலும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன கன்றாவி கூட நம்பிடுறாங்கடா. இப்போ பாதி பேர் ஸ்கிரிப்ட் பண்றாங்களே, பாதி பேர் தெரியல. பாதி பிராங்க் ஷோ ஃபுல்லாவே ஸ்கிரிப்ட் தான், அதுவே தெரியல. உண்மையா டாக்கி பாமி இன்ஃப்ளூயன்சர்ஸ் டான்ஸ் ஆடுறது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க கான்டென்ட் பண்றது, அது எதுவுமே தப்பு கிடையாது. அது ஆக்சுவல் கான்டென்ட்டா, அது அவங்க ஃபேக்கா சொல்றாங்களா இல்ல வந்துட்டு பேட் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்றாங்க தெரியுமா, ப்ரொமோஷனுக்காக பண்றாங்களா அப்படிங்கறத வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது கன்சியூமர்ஸோட வேலை தான். இவன் அது பிரியாணி மேன் வீடியோ போட்டா பாத்தியா? மன்னிச்சோ எவனோ அடிச்சதுக்கு மாட்டிக்கிறாங்க இவங்க. மன்னிச்சோ அடிச்சதுக்கு பிரியாணி வீடியோ போட்டாங்க. வீடியோல பேஷ் பண்ணதுக்கு ஒருத்தன் யாரோ ரீல்ஸ்ல வந்து சொல்லியிருந்தான், அதாவது உங்களுக்கு எப்படி குஞ்சு இருக்கு வீடியோ வச்சு கிளிச்சுருந்தான். அவன் திருப்பி ஏதோ சாரி வீடியோ போட்டான்னு நினைக்கிறேன். சாரிங்க அப்படின்ட்டு. அது ஒரு ரேண்டம் யூடியூபர்லாம் இல்ல, ரீல்ஸ்ல வந்துச்சு. அது அதுக்கு நான் பார்க்கல, பிரியாணி வீடியோ பார்த்தா இது பாருங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கான்டென்ட் லைக் பண்ண அது இப்ப நீங்க போட போறீங்களா, அதுதான். நீங்க போடுற வீடியோவை யாரோ பார்த்துட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா சரி, இல்லனா டைப் பார்க்காத போயிடும். மோஸ்டா the way you speak you behave அதான் மோஸ்டா இருக்கு. தயவு செஞ்சு ஒரு மைக் வைங்க, எனக்கு கையில ஒரு சிகார் கொடுங்க, நானே டேட் பிரதர் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே சரி சாப்பிடலாமா? போமா கைஸ் மிச்சம் வந்து சாப்பிட்டு வந்து பார்க்கலாம். அதோட என்னன்னா செகண்ட் பார்ட்டில் வந்து 90 டேஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நான். ஓகே ஸோ லெட்ஸ் see. பேசுதான் பேசு. ஏதோ ஒரு நாளைக்கு இது பண்ணி நீ அதை கண்டென்ட் பேசிட்டு செகண்ட் பார்ட் தான் பிரியாணி சாப்பிட போகிறோம். மத்தியானம் ஆக்சுவலி எடுக்கல, ஸோ பிரியாணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாச்சு. இப்போ பிரியாணி எடுக்கிறோம். ஹோமிஸ் வந்திருக்காங்க. 0.5ல போடலாமா? அந்த லைட்டு போட்டுருவேன். உங்களுக்கு கேட்ட போட்டுருவா. ஏய் இவன் போறியா? போட்டு போறியா? நான் கிளம்பியா? ஆமா சாப்பிட்டு தானே கிளம்புறேன். சாப்பிட்டேன். அப்போ கொண்டுங்க. சரி வெளில இருக்கானா? அவங்க அண்ணன் வீட்டு போயிருக்கானா? அண்ணன் வீட்டு போயிருக்கானா? ஏய் கிரண் நிச்சயமா பிரியாணி அடி குண்டர போட சொன்னாங்க. அதில் போட சொன்னாங்க. பிரிட்டல் வரச்சேங்க. ஏமா நமக்கு ஸ்வீட் தரல. நல்லா இருக்கு. ஹலோ பேப்டிசம். வாவ் ஏய் எல்லாரும் மத்தியானம் பிரியாணி ஜில்லுன்னு இருந்தா ஜில்லுன்னு சாப்பிடலாம். அவன் நேற்று அப்படி போக சொல்லிட்டு இருக்கான். புரிய மாட்டேங்குது அவனுக்கு. எல்லாம் எடுக்கிறேன். 0.5ல தான் போடுறேன். மம்மிக்கு போய் சொல்றேன். ஏய் இந்த யார் வேணும்? டாடி போவணும். Thank you bro. அப்படியே புதுரு கணக்கு Bro, kalau kamu kemarin berkali கொஞ்சமா போடுவோம். அதேதான் சொன்னாங்க. ரெண்டு பேருக்கு முடியாது. ஏய் நெக்ஸ்ட் யார் வேணும்? எடுத்துவாங்க டக்குனு. தம்பிக்குறா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. நீ ஒன்று சொன்ன அதை மட்டும் சொல்லு. கொடுங்கடா. அது மட்டும் ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கொடுங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமாக ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உட்காரு. சிஜேடிவி சிஜேடிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் சிஜேடிவி சப்ஸ்கிரைப் பண்ணோம். பண்ணலடா யூ மஸ்ட் ஃபேஸ் தி காட் சீக்வென்சஸ். மிஸ்டர் பீஸ் மாதிரி சொல்கிறான்டா. அதனால உங்களுக்கு மிஸ்டர் பீஸில் பார்ப்பியா? இங்க பாரு
ஏன் மசாலா நிறைய இருக்கு யாருக்கு எனக்கு போடு பீஸ் இருக்கா பீஸ் நிறையவே இருக்கு என்னோட இல்லை நான் கான்டென்ட் எடுக்கிறேன் சாப்பிட மாட்டானா சாப்பிடல இதுதான் அங்க உட்காந்துருக்கும்போது அவனா வாங்கிட்டான் சொல்லிக்கிறான் குறுக்கி போமாடா கட் பண்ணிட்டுமா 90 டேஸ்க்கு அப்புறமா இது யூடியூப்ல வருமா? ஆமா ஆன் பண்ணிட்டு ரலி ஹே வாட் இஸ் அப் गाइस இது யூடியூப்ல தான் வரும். this is CJ again this is part 2 90 டேஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னன்னா ஏன் இவங்க வந்து இவங்க கிட்ட சஜஷன் கேட்கறேன்னா இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு ஆல்ரெடி. ஓகே ஸோ 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ஹி நோஸ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இவர் வந்து யூடியூப லைக் ஒரு நிறைய பழந்தின்னு கொட்டை போட்டு இவரு யூடியூப்ல இவரு. ஆமா அதனால வந்து நிறைய சேனல்ஸ் பாக்குறது அந்த மாதிரியா. ஸோ இவங்க 2 பேரும் சஜஸ்ட் பண்ணலாம். சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆஃப் த கேமரா பிரவீன் ஒரு பாயிண்ட் வச்சான், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல 90 டேஸ் முடியலன்னு சொல்லிட்டு கேமரா இந்த பக்கம் இருக்க 2 பேர் பேசுவாங்க டிபேட்டு. ஓகே சரி கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சீங்கன்னா நான் வீட்டுக்கு போவேன். அதான் ப்ரோ என்ன ப்ரோ நீங்க அதை சொல்லு ப்ரோ. ப்ரோ நீ வந்து கொஞ்சம் வெயிட் ஏறிட்டேன், அன்ஹெல்தியா இருக்க, நம்ம ஹெல்தியா பார்க்கலாம். என்ன சட்டம் வந்து 44 இந்த 46 அவ்வளவுதான். என்னது 2 அது ஒரு சைஸ் தான். 45 there is no in between. சரியா நம்பர்ஸ் இருக்குல்ல 44 க்கு அப்புறம் 45 46 சர்வர்ல 45 கிடையாதுல. அதுதான் நம்பருக்கு நாய்டல்மா அதெல்லாம் கிடையாது. மேக்ஸ் தான் பண்றியா நீ அப்போ? சரி அதனால வந்து வெயிட் லாஸ் ஜர்னி ஆர் கெட்டிங் இன் ஷேப் ஜர்னி யாருன்னா அப்படி எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம போடலாம். இல்லனா வெயிட் லாஸ் ஜர்னி அப்படி இல்லனா கெட்டிங் இன் ஷேப் ஜர்னி ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அண்ணா இத வந்துட்டு சிஎஸ் பக்கெட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அத வெச்சு உங்களுக்கு அத பத்தி அவர் ஃபெயில்ஸ் மட்டும் தானே அது ஓரமா வச்சிருங்க. அவர் வந்து ஃபெயில்ஸ் போட்டுருக்காரு. பிஃபோர் ஆஃப்டர் 2 ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே பேசிக்கிறாங்க. பிஃபோர் இமேஜ் ஆஃப்டர் இமேஜ் ஒண்ணா போட்டுக்கிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இப்ப இந்த கிளிப்பிங் வரும்போது பிஃபோர் இமேஜ் நான் போடுறேன் நான். ஓகே ஆஃப்டர் இமேஜ் அதான் இருக்கே. ஆஃப்டர் இமேஜ் தான் ஒல்லியா இருக்க மாதிரி போட்டுருவேன் நான். போட்டா கொஞ்சம் தொப்ப தெரியாதுல்ல அந்த லாஜிக். அதாவது தலையோட வெச்சி கிரீன் பேட்ல போட்டு அவரோட பிஃபோர் வந்துட்டு பிளாக் ஷர்ட்ல இருந்துச்சு, ஆஃப்டர் வந்துட்டு சூட்ல இருந்துச்சு. பிஃபோரே ஒல்லியா காமிச்சிருக்கான். புரியுதா? ஆனா சூட் வந்துட்டு அவர் 3 பீஸ் சூட் போட்டுருந்தாரு. சோ அவர் எவ்வளவு இது இப்படிலாம் வச்சா ரொம்ப சத்தமா கேக்குது. அவர் 3 பீஸ் போட்டுருக்கிறதுனால பயங்கர இதுவா இருக்கு. அது 3 பீஸ் போடும் மொத்தமா கவர் ஆன மாதிரி இருக்கு. அவர் மறைச்சதுதான் அப்படி தெரியுது. இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இப்ப என்னன்னா கிளிஃபோர்டு வந்து அவன் வெயிட் லாஸ் கொஞ்சம் ஹெல்தி ஆகலாம். அவன் ஹெல்தி ஆகுறது வந்து ஒரு வீடியோவா எடுத்து போடலாம். அது ஒரு 30 டேஸ் சேலஞ்சோ இல்ல 90 டேஸ் சேலஞ்ச். 30 டேஸ் கண்டி ரொம்ப கஷ்டம். 90 டேஸ் பண்ணலாம். பேசாம ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிச்சு பேசலாமா? கேஸ் ஆயிடும். கண்டிப்பா நம்ம மேல போலீஸ் கேஸ் போட்டுருவாங்க. அது என்னமோ உண்மைதான். சரி கெட்டவாத பேசக்கூடாது. எல்லாம் ஜூம்லயே ரெக்கார்ட் பண்ணி இல்ல அஃபென்சிவா பேசுவோம், கெட்டவாத தான் இல்ல. ஆமா ரீசெண்டா ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் தெரியுமா? எனக்கு இதெல்லாம் நீங்க பேசுறப்ப எனக்கு ஞாபகம் வருது என்ன தெரியுமாண்ணா, உங்களோட அனிமே சேனல் தானா. ஏய் சூப்பரா அனிமே சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. காட்டு வச்சு அனிமேஷன் டேய் குண்டுபதி அப்படியே ஏய் அவங்க வீடியோ பண்ணாருடா சேகர்னு சொல்லி பண்ணல. சரியா என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் லைஃப் ஒரு மெமரி அப்படின்ட்டு அவன் நிக்கலன் ஃபைட் சீன் அதெல்லாம் பண்ணுவான். டேய் குண்டுபதி அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு எங்க இருக்கு? சேகருக்கு ஏதோ அசிங்கப்பட்ட போய் வெளியே படங்க வரும். ஜாலியா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ல இங்க ஏதாச்சும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து பிரவீன் நான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த சைடு அரவிந்த் நான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒழுங்கா அப்படியே பண்ணியிருந்தா சேனல் எங்கேயா போய் இந்த மாதிரி வீடியோஸ். ஓகே ஓகே இப்போ வந்து அவன் பாயிண்ட் ஆஃப் சொல்லிட்டான். வீடியோலாம் பாப்பாங்க, அவங்க வச்சு பேசினவங்க என்ன சொல்லுவாங்க. ஏய் நான் கட் பண்றேன். கெட்டவாத பேசுறீங்க. சின்ன பையன் இல்ல. கட் பண்றது கிடையாது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போட்டு இவர் கட் பண்ணனும்ல. சரி ஓகே
நீ எந்த மாதிரி வீடியோஸ் பாக்க ப்ரோ? எனக்கு பிடிச்சதா பேசணும். அது உன் இஷ்டம். ஒரு கேமரா ஷையா கன்சூமர் பாயிண்ட்ல இருந்துட்டு இந்த பக்கம் ஒரு சரியா இருக்கு நீங்க சொல்லலாமா? இவர் கேமரா வரையாங்க ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் பார்த்து பேசு, கேமரா பார்த்து பேசலாம். நீ கிளிஃபோர்ட் தான் சொல்ல போற. நீ இப்ப கேமரா ஷை இல்லல, ஜாலியா கேமரா போடு. எனக்கு கேமரா வந்து நம்ம ஃப்ரெண்ட், நான் அவனை தான் ஃப்ரெண்டா நினைச்சு பேசுவேன். அதனால ஏய் பாக்குற 29 பேரா 30 பேரா அவங்க தானே ஃப்ரெண்ட். நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ற. அதுக்கு தான் உருப்பிடுறாங்க. 100 லட்சம் சொந்தங்கள் இருக்கு அவனுக்கு. 1 லட்சம் சொந்தங்கள் இருக்கு அவனுக்கு. அப்படியே 1 லட்சம் இன்ஸ்டால யூடியூப்ல 2 வேற ஆடியன்ஸ். ஏய் அந்த 10 பேர் மட்டும் மியூச்சுவல் இப்போ எப்படி தெரியுமா கண்டென்ட் ஆரம்பிக்கலாம்? ஃபேஸ்புக்ல 40,000. ஆனா ஆபீஸ் போகும்போது போற வர டிராவல். ஓகே அந்த டைம்ல ஏதாவது வீடியோஸ் அந்த டிராவல vlog மாதிரி அப்படியே அந்த ரைட்ல அப்படியே மோட்டோ vlogging எடுத்துக்கலாம். அந்த மயிரே மைக்க கையில வச்சு பேசிருக்கா கையில சவுண்ட் போட்டோ ஓட காமனா சென்டரா மண்டையில தான் பாடிட்டு பண்றாரு. நீங்க என்ன தொப்பியில ஏதோ ஒரு மண்டையில தானே இல்ல இப்போ ஒர்க் அவுட் இல்ல சும்மா டயட் மட்டும் இருக்கு அப்படின்னா உன்னோட 3 மீல நீ மீல் ப்ரெப் பண்ணுவல, அந்த வீடியோஸ் போடலாம். மீல் பிரெப் லெவலுக்குலாம் நம்ம போக மாட்டோம். கடையில வாங்கி சாப்பிட்டா அதுவும் தான். கடையில வாங்கினாலும் இத்தினோண்டு தான் எடுத்து. இன்னைக்கு மீல் பிரெப் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஒரு ஐடியா கேட்டா என்ன சொல்றான் பாருங்க. எப்படி போடலாம்? ஏய் அவன் செய்யறான். அவன் வந்து வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு இருக்கான்ல அவன். மோட்டோ vlogging. அதாவது ப்ரொடியூசர் அவன் கன்சியூமர். யாரு இப்ப என்ன அப்சர்வ் பண்றாங்க? ஆனா நான் வந்துட்டு ஒரு இல்ல கன்சியூமரா வந்துட்டு பாக்குற வீடியோனா என்ன தெரியுமாண்ணா? ரேண்டமா பாப்பேன். இது போட்டாதான் பாப்பேன், அது போட்டாதான் பாப்பேன். சம்டைம்ஸ் உள்ள ஆப் வச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வீடியோ போட்டாங்கன்னா நான் நோட்டிபிகேஷன் வச்சுட்டு, அதாவது உங்க வீடியோ ப்ரொவைட் வீடியோலாம் அப்படிதான் பாத்துட்டு இருக்காது. இல்லன்னா ரேண்டமா இன்னொரு நான் கார் கிளீன் பண்ற வீடியோ பாத்துட்டு இருக்கேன் நான். ஆனா அதே ப்ரொஃபஷனலா அவன் பண்றதுனால அதை பாக்குறேன். பாக்குறது நல்லா இருக்கு. ப்ரொஃபஷனலா கார் க்ளீன் பண்ணுமா? சோ எப்படின்னா நம்ம டே டு டே லைஃப் போகும்போது அதுல சரௌண்ட் என்ன நடக்குது அப்படின்றதே எலாபரேட். ஆனா அதுலயே வந்து லைக் அது கன்சிஸ்டன்சியா அப்படியே. இப்ப நீ தினமும் நைட் வெளில சாப்பிடுறீங்கன்னா தினமும் நைட் என்ன வெளில சாப்பிடுறேன்? காலையில ஆயி போன கைஸ் பச்சை கடல்ல வந்தது. அவனுக்கு நான் சாப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர். நான் சாப்பிட்டது ரைஸ் அத போட்டோ எடுத்து காமிச்சீங்க. இல்ல அப்படி இல்ல, அட்டாச் பண்ணிருக்கேன். ஏய் வருவா அதுக்கு ஆடு வச்சிருப்பாங்க. அட்டாச் பண்ணிருக்கேன். ஆனா அது யூடியூப்ல கிடையாது. அப்படி இல்ல வெச்சுக்கோ. அப்படியேடா யூடியூப்ல கிடையாதுடா. காட்ட கூடாதா? இல்லனா ஃபார் எஜுகேஷன் பர்பஸஸ் போட்டுறலாம் நீ. ஆக்சுவலா எனக்கு இப்படி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. Why not? எப்படி ஆய் போயிட்டு போட்டோ எப்படி தெரியுமா? இப்படி ஒரு ஃபுட் ரிவ்யூ. அது ஃபுட் ரிவ்யூ இல்லாம அது ரெஸ்டாரன்ட் ரிவ்யூ மாதிரி இருக்கும். ஓகே எல்லாத்துக்குமே இந்த கூகுள் ரேட்டிங் மாதிரி 5 ஸ்டார் எனக்கு ஒரு ரேட்டிங் ஆசை. எனக்கு ஒரு ஆசை. இது சொல்லி முடிச்சோம். பேசும்போது கட் பண்ணலாம். இது ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சேன். ஞாபகம் வச்சுக்கோ அப்படியே. எல்லாத்துக்குமே கூகுள் ரேட்டிங் மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கும். இஃப் அதுல ஒரு ஸ்டாருக்கு ஒரு இது இருக்கும். ஒன்னு ஆம்பியன்ஸ், ஒன்னு கிளீனிங்னஸ், ஆனா இட்ஸ் ஆல்ரெடி பீன் டன். ஒன்னு ரெஸ்ட் ரூம். பெப்பா புட்டினா இல்ல அது கோல்டன் ரேட்டிங் தானே அது. அது ரேட்டிங் வந்து இப்ப ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கு, பார்க்கிங் எப்படி இருக்கு, என்னென்ன டைமிங் இருக்கு, உள்ள எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் மாதிரி கரெக்டா வச்சு ஒரு கால்குலேட்டரா போடலாம். அப்ப வந்து எல்லாத்துக்குமே ஒரு தர்மமா பேசுவான், எல்லாத்துக்கும் கரெக்டா தான் பேசுவான், காசு வாங்கிட்டு பேச மாட்டான் அப்படின்ட்டு வந்து காசு வாங்கிட்டு இல்ல அதான் சொல்றேன்ல. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இன்டராக்ட் பண்ணும்போது பிசினஸா இருந்தாலும் நான் என்னோட ஓன் ரிவ்யூ தான் சொல்லுவேன். ஓன் ரிவ்யூனா எனக்கு எப்படி நான் ஃபேஸ் பண்றனோ அதுதான் சொல்ல முடியும். பாசிட்டிவா எதிர்பார்க்காதீங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நோண்டி நோண்டி ரொம்ப டீடைலா பார்த்து அவங்களுக்கு வெறுப்பேத்தாம ஒரு கடைக்கு நாளைக்கு ரிவ்யூ போவான். அப்ப இவனை நோண்டி வெறுப்பேத்திர கூடாது. அப்படி இல்ல. இப்ப பெஞ்ச் மார்க் இருக்குல்ல, எப்படி இப்போ மொபைல்ஸ்ல பெஞ்ச் மார்க் பாக்குறாங்கல்ல, அப்போ CPU கிராஃபிக் இந்த ஆப்ல போட்டு ரன் டைம், இந்த ஆப்ல போட்டு ரன் டைம், அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஒன்று எடுத்துட்டு வந்தா பிரிச்சிடலாம். ஹைஃபை ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஒரு ரேட்டிங், நார்மல் கடைக்கு ஒரு ரேட்டிங், பைக் பார்க் பண்ண முடியுமா, நின்று சாப்பிட முடியுமா, அதெல்லாம் நார்மலுக்கு ரேட்டிங். ஹை ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்டார், நிறைய ஸ்டார்ஸ் போட்டு இதெல்லாம் அது குவாலிஃபை ஆகுதா, ரெஸ்ட் ரூம் எப்படி, ரெஸ்ட் ரூம் இருந்தா அது ஒரு
டிக்கு, பார்க்கிங் இருந்தா அதுக்கு ஒரு டிக்கு. ஸோ நீ அங்கே கேட்டகரைஸ் பண்ணிடுவ, இந்த ஆடியன்ஸ் இருந்து இந்த ஆடியன்ஸ் இது பிரிச்சுலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்து போகும்போது நான் நிறைய வாட்டி கார் எடுத்துட்டு போயிட்டேன். இப்போ அந்த ஹால்ட்டுக்குலாம் வந்து நான் கார் எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்லேயே நிறுத்தி செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு ஒரு ஹாட் சாக்லேட் குடிக்க போயிட்டு. ஸோ அது பிரச்சனை ஆயிடுச்சு. நல்லாவும் இல்லை. ஸோ நீ வந்து வெறும் ஃபுட்டா மட்டும் எடுத்துட்டு வராம கொஞ்சம் டைமிங்கு ஆனஸ்டா இருக்கும். புரியுது. கிரணை ஒரு தடவை பேசிட்டு இருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க அதை இப்போ ஹோல்ல வச்சுங்க, உங்க ஆசை. அது இவனுக்கு தான் சொல்ல போறேன். இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு பண்ணணும்னு ஆசை, ஆனா நான் வெளியே போய் வ்ளாக் பண்ற அளவுக்கு நம்ம வந்து இன்னும் ரெடி ஆகல. ஸோ சொல்றேன், அது என்னன்னா இப்போ வந்து எல்லா யூடியூபர்ஸும் வந்து நிறைய இந்த ஹோட்டல் இந்த கடை வந்து இதுக்கு ஃபேமஸ் அப்படி தானே போறாங்க. ஸோ அந்த ஃபேமஸ் கடைக்கு பக்கத்துல நிறைய கடைகள் இருக்கும்ல, அதை எக்ஸ்ப்ளோர் சொல்ல போறியா? அது அப்படின்னா இப்போ பிலால் போறவங்க ஏன் வந்துட்டு புகாரி போக மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி கேக்குறீங்களா? இல்ல, பிலால் போறீங்கன்னா விழாவை சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணாத கடைகள், எக்ஸ்ப்ளோர் பண்ணாத கடைகள் எவ்வளவு கடைகள் இருக்கும். இவங்க பண்ணதே தான் அதுக்கு போய் தான் வீடியோ போடுறாங்க. இப்ப ஆற்காடுக்கு போயிட்டு தலப்பாக்கட்டை பத்தி பேச மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி. அதே மாதிரி ஆற்காடுக்கு போயிட்டு சிஎம் பிரியாணி பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ சிஎம் போயிட்டு இல்ல தர்பன் தாத்தா அது என்ன புரியலன்னா, நீங்க சொல்றது வந்துட்டு எனக்கு ஒரு அளவு புரியுது. எப்படி சொல்றதுன்னா, இப்போ பிலால் இருக்கு, அந்த தெருவுலயே பக்கத்துல இருக்க கடைகள் இருக்கும்ல, ஆனா இந்த கடைக்கு யாரும் வீடியோ போட்டுக்க மாட்டாங்க. ஆமா, அந்த கடைக்கு போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, இந்த கடைக்கு வாங்கன்னு சொல்லலாம். அதுதான் ஓகே, அவங்களுக்கும் ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரே ஃபேமஸா இருக்க கடையே ஃபேமஸ் ஆகிறதோட புது கடைகள் ஃபேமஸ் ஆகும். ஓகே, இரு நம்ம ரெண்டு பேரும் நீ பேசிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? என்னன்னா இப்போ எல்லாரும் ரிவ்யூஸ் போடுறாங்கல்ல, ஹோட்டல் போயிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அதே டிஷ்ஷை வாங்கி அவங்க சொன்ன மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் கேரளா ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம். இது பண்ணலாமா? இதுவும் நல்லதா இருக்கும். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் போறாங்கல்ல, போயிட்டு சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குது, ஆஹா ஓஹோ, அதே போயிட்டு அதே ரெஸ்டாரண்ட்ல அது ஆர்டர் பண்ணி எப்படி இருக்கு, அவங்க சொன்ன மாதிரி இருக்கா? ஆக்சுவலா இது ஒரு கான்செப்டும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட் வந்து ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ். சோ அவங்க வந்து அந்த ஃபுட் அவங்களுக்கு நல்லா தெரியுது, உனக்கு நல்லா தெரியும். அதுதான் இப்போ எனக்கு காரமா பிடிக்கும், கிரணுக்கு அப்படி கிடையாது. மக்கள் பாக்குறவங்களும் அதுதான் பிடிக்கணும், அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த மாதிரி நீங்க போடுறப்போ டிஃபர்மேஷன் ஆக்கிட்டாங்க. டிஃபர்மேஷன் அவங்க பேர் ஏன் சொல்ல போறோம், இந்த ஹோட்டல்ல போட்டுருந்தாங்க ஒருத்தங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போறோம், அவ்வளவுதான். நிறைய பேர் ஹோட்டல்ல இந்த டிஷ் ஃபேமஸ் நிறைய பேர் போட்டுருந்தாங்க. அவ்வளவுதான். அவங்க பேர் சொல்ல நிறைய பேர் யாருன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்ற வேண்டிய சோ அதான் அந்த மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சிருந்தோம். ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணாதது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுதான் மக்களுக்கு இன்னும் நிறைய இது தெரியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம இன்னும் நிறைய புதுசாக தான் கொடுக்கணும். அதான் நான் வேற ஒரு சீரிஸ் அது கண்டிப்பா பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அதை நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துட்டு அப்புறமா நான் சொல்றேன். என்னென்ன வீடியோலாம் போட்டா ரிப்போர்ட் அடிக்கிறாங்க கேட்டு சாக்கிறாங்க. ஒரு சீரிஸ் இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் போட்டா ரிப்போர்ட் போடுறாங்க. நான் பண்ணிருக்கேன், இந்த வீடியோ பாருங்க, ரிப்போர்ட் அடிச்சு வச்சிருக்கோம், இது இதை பத்தி தான் அப்படின்னு போறாங்க. ஆக்சுவலி இவங்க சொன்னது எல்லாத்தையுமே கலந்து ரேண்டமா அப்படியே விட்டீங்கன்னா வித்தியாசமா இருக்கும்ல. பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணோம்ல, அது எல்லாத்தையுமே போடுங்க. ஹாய் गाइस, வெல்கம் டு கவின் கிராஸ் 1845 சேனல். ஆமா, இங்க இருக்க எல்லாருமே யூடியூப்ல ஏதாவது ஒரு பண்ணிருக்காங்க. 1K4 189 459 வந்து மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ்க்கு லக்கி நம்பர் தான். சரி ஓகே, என்ன ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் ஜர்னி ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் அது போட்டோம், அதுக்குள்ள இதுக்கெல்லாம் பிளான் பண்ணிடலாம். அதுக்குள்ள வேற ஏதாவது வெயிட்ல கரெக்ட் வெயிட் ஏத்திடலாம். இல்ல வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவ்வளவுதான். இங்க பாருங்க, சொன்னது ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒண்ணு நீங்க ஹெல்தியா இருக்கிறதுக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னொன்னு வெளியே சாப்பிட்டு அழியிறதுக்கு, நாசமா போறதுக்கு. அது செலக்ட் பண்ண வேண்டியது. நான் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் சொல்றேன். எக்ஸ்ட்ரீம்ல இது வந்து சேஃபர் சைட். வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கண்டினியூஸா இதே சீட் டே போவா, சீட் டே ரிப்போர்ட் அடிக்கிற வீடியோஸ் எல்லாம் போடு. எதுக்கு ரிப்போர்ட் அடிக்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு வீடியோ போடு. கொஞ்ச நேரம் சுத்தம் கொஞ்ச நேரம் எதுக்கு ரிப்போர்ட் அடிக்கிறாங்களோ செத்து போடுறாங்க. சரி கிளம்புவோமா? சரி गाइस, ரம் கேக். ஆமா गाइस, ரம் கேக் இருக்கு. மேரி கிறிஸ்மஸ். சொல்றேன் ப்ளீஸ். வாங்க கீழ போ.
சொன்ன நான் மேல வைங்க கேக் கட்டணும் கிளிஃபோர்ட் ஏன்னா விஜய் சித்து மாதிரி காப்பி அடிச்சலாம் அவங்க ஸ்கீம் மனசு அவங்களோட டெக்னிக் கண்டுபிடிச்சாங்க விஜய் சித்து vlogs எப்படி வந்து ஃபேமஸ் அப்படிலாம் இல்ல எவன் ஒருத்தனை கிராஷ் பண்ணமா லுங்கி கட்டின வர சொல்லிட்டு லுங்கி கட்டினா எல்லா வீடியோலயும் இருக்கா லுங்கி கட்டி விட்டுறாங்க ஏய் அது டாபிக் கூட லுங்கி கட்டி டாக்கி எடுத்து விட்டுறாங்க இதெல்லாம் வந்து அபியூஸ் மாரலி ராங் தானே அது அபியூஸ் பண்றத விரும்புவாங்க. சேகர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப நீ ஒரு அபியூசர் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ. அபியூஸ் அரவிந்த் டெய்லி கூப்பிட்டு வச்சு அவனை அபியூஸ் பண்ணிட்டு அப்படிதான் ஆடியன்ஸ் பண்ணாங்க நீ கூட பண்ணலாம்டா யாரோ ஒருத்தர் டெய்லி அபியூஸ் பண்ணிட்டு ஆடியன்ஸ் அபியூஸ் பண்ணிட்டு இல்ல பிராங்க் Camera ஆரம்பிக்கலாம் இல்ல ரோட் சைடு பிராங்க் ஆரம்பிக்கலாம். கேமரா அபியூஸ் பிராங்க் சேனல்ல பிராங்க் சொல்லிட்டாங்கல்ல கேஸ் இனிமே பிராங்க்ல இனிமேல பார்த்தா ஒரு வீடியோ பண்றானா கேமரா அபியூஸ் வியூவர்ஸ் டெய்லி இத பண்றோம் டெய்லி கைஸ் ஹலோ கைஸ் இப்போ நீங்க எனக்கு ஹெட் கொடுத்துட்டீங்க நல்ல ஐடியா ஒன்லி ஃபேன்ஸ்ரா Day 1 of me doing guac. Day 2 of me doing guac. டெய்லி இந்த ஆரம்பி வீடியோ ஒன்லி ஃபேன்ஸ் கண்டென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஒன்லி ஃபேன்ஸ் ஆரம்பிச்சிரு பேசாம. ஆமா அது ஒரு நல்ல யூடியூப் கண்டென்ட் நல்ல யூடியூப் கண்டென்ட் ஒன்லி ஃபேன்ஸ் கண்டென்ட் ஒன்லி ஃபேன்ஸ் குடுப்பாங்க. So yeah, that's it for today guys. ரம் கேக் டேஸ்ட் பண்ணுவோம். அது வீடியோல வருமான்னு தெரியல. But let's see. இல்ல எனக்கு MKBS வேற பிடிக்கும். ஆமா எனக்கு மார்க்கஸ் ரொம்ப பிடிக்கும். அப்ப நீ டெக் ரிவ்யூவரா இருக்கியா? மார்க்கஸ் வீடியோ ஏன் ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுவோம் டெய்லி. மார்க்கஸ் வீடியோ போடுறோம் அத ரிவ்யூ பண்ணு. அத ரிவ்யூ பண்ணு. அவர் இதுல என்ன மிஸ்டேக் பண்ணாரு? என்ன ப்ரமோஷன் பண்ணிருக்காரு? அதெல்லாம் அப்படியே பேசுங்க. தமிழ்ல வந்து பண்றாங்க இன்கம் ரிவ்யூ வந்து. ஏய் அதெல்லாம் அவனுக்கு என்ன ஸ்வைத்தரிச்சல் தெரியலையே இது. அண்ணே இப்ப பேசிட்டு இருக்கா தெரியுமா? பிரவீனுக்கு வீடியோ போட்டுருக்கான்னு நினைக்கிறேன்ல. உனக்கு யாரோ வீடியோ போட்டாங்கல்ல? இல்லையா? பிரவீனுக்கு எனக்கு அந்த இவரு கோடிகள்ல இருக்காரு. வீடியோல காமிச்சிருப்பேன் $9 அப்படி போட்டு வீடியோ எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லா முகத்துல அவர் ஈஸியா ஒரு பெரிய பப்ளோ ரெண்டு பிரைவேட் ஜெட் வேற வச்சிருக்காரு. ரெண்டு பிரைவேட் ஜெட்டுகள் வாங்க பிரைவேட் ஜெட் ரெண்டு பப்ப பிரைவேட் ஜாலியா இருக்கும். சூப்பரா இருக்குல அது. அந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம் சூப்பரா இருக்கும். என்னோட பிரைவேட் ஜெட் ஸ்விமிங் பூல். ஏய் வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஸ்விமிங் பூல். சீ காட்டுறது. நீ என்ன ஐடியா வச்சிருக்க? நீ சொன்ன நீ ஒரு ஐடியா வச்சிருக்க அது சொல்லு. எல்லாரும் ஐடியா கேக்குறீங்க நீ வச்சிருக்க ஐடியா. ஏய் இல்லடா அது வந்து நான் வந்து ஒரு சோஷியல் காஸ்ட்காக நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். சரி சொல்லாத. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துட்டு சொல்றேன் நான். அழுவண்டா பிரவீன். லைட் ஆஃப் பண்ணு. இன்னைக்கு மாட்டு புள்ளி ஏய் இரா தள்ளாதடா கவினே. பாத்ரூம்ல வச்சு பூட்டியாச்சு அப்படின்னு தமிழ் மைண்டியா கண்ணுடா பிதிச்சு. கேக் கவர் கீழே சோஃபா பக்கத்துல இருக்கு. கேக்ஸ்லாம் இருக்கும் மெல்வின்றா கவினே. ஏய் மெல்வின் சரி உன் ஐடியா என்ன? சீக்கிரம் சொல்லு கிளம்பலாம். ஏய் அதுதான் நான் ஐடியா சொல்ல மாட்டேங்கிறேன். எனக்கு என்னன்னா பப்ளிக்ல போயிட்டு நான் இவனுங்க மாதிரி கேட்கறோம்னு வந்து என்ன ஜெனரலா போயிட்டு இப்ப நீங்க ஒரு லோ பப்ளிக் கிட்ட கேள்வி கேட்க போறீங்க நீங்க. கேள்வினா எந்த மாதிரினா பப்ளிக் கிட்ட ரியாக்ஷன் நீ என்ன சொல்ல போற நீ இப்ப என்ன சொல்லு என்ன கேக் பேச விடுங்க நான் கேட்க. ஆமா ஒல்லி ஐடி கேளுங்க. நீங்க போனா பயப்படுவாங்க. நான் ஜோக்குக்கு சொல்லல. நீங்க ரோட்ல நீங்க நார்மலா அதுதான்டா கிளிஃபோர்டோட தனியான ஒரு தனித்துவமே. உங்க மேல தப்பு சண்டை போட மாட்டேங்கிறாங்க என்கிட்ட. உங்களை பார்த்தா சண்டை போடுறாங்க. என்ன பண்றது? ஏய் கியூட்டா பேர் வச்சுக்கோ. விஜய் பாண்டான்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காங்க விஜய் பாண்டாங்களா? சிஜே பாண்டான்னு வச்சுக்கோ. இன்னையில இருந்து இவன் காதல பேர் சொல்றான். சிஜே பாண்டா சரி ஓகே என்ன கேள்வி கேட்க போறீங்க இப்போ? அதான் இப்ப வந்து ஒல்லியானதுக்கு அப்புறம் இப்ப எல்லாருமே somewhat காய்ஸ் இதுல என்ன இருக்கு பாருங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தரமாட்டோம். யாரு கரெக்ட்டா கவர் பண்ணீங்களோ இது ஏத்ரி வர gift கொடுக்க போறோம். இதான் பாரு.
நீங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப தனியா இருக்கு. அதான் கேக். இதெல்லாம் ப்ளம் கேக், டீ கேக்ஸ். ஓகே, அதுதான் இப்போ வந்து எல்லாருமே ஒரு லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல லோவா இருப்பாங்க. அது ஓவர் கம் பண்றதுக்கு எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அதாவது எனக்கு என்னன்னா, இப்போ நீ கேட்கும் போது அவங்க லோல இருந்தாங்க, அதுதான் அவங்களுக்கு வீடியோ வரேன், உங்களுக்கு முன்னாடி காட்டினவங்க வீடியோஸ் இருக்கு, இதை பார்த்து இது எனக்கு மூவ் ஆன் ஆகுதுன்றத விட அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு லைட்டா இருக்கும், ஒரு ஹோப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சோ அதுதான் எனக்கு இது பண்ணணும் ஆசை. இவர் முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே. சொல்லுதா நீங்களும் வந்து பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கிட்டது கேமரா கிட்டது. சரி ரம்மு கட்டலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்க, இல்லனா அப்படியே போயிடுங்க. ஓகே பண்ணலாமா? நம்ம காட்ட பிறகு தெரியக்கூடாதுல்ல. என்ன லைட்டா இல்ல, நான் பேட்டர்ல லைட்டா மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். நிறைய ஊத்திப்பாங்க. நிறைய எல்லாம் ஊத்த மாட்டாங்க. எக்ஸசைஸ் ஆசை உனக்கு நிறைய ஊத்தணும்னு ஆசை, அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் ஊற சோப்பு இல்ல நான் அது ப்ளம் கேக்ல பண்ணுவாங்க. அது வந்துட்டு கார்டு யூஸ் பண்ணுங்க. பணக்கார யூடியூபர் ஃப்ரீ கார்டு. என்ன ப்ரோ கலர் கலரா இருக்கு? அது டூட்டி ஃப்ரூட்டி. டூட்டி ஃப்ரூட்டி. அந்த டூட்டி டூட்டி தான் ஊற கதை ஊற மாட்டாங்களா? ஊற போற நல்லா இருக்க மாட்டாங்களா? சும்மா கண்டோட இப்படி ரம் கேக்லாம் செல்லிங் பாயிண்ட் அது. அவ்வளவுதான். ரம் கேக்னோட குடுகுடு வாங்குவாங்க. அது வீட்ல பண்றதுல நிறைய ஊத்துவாங்க. பேட்டர்ல தண்ணி ஊத்தும் போது ரம் ஊத்துவாங்க. ஒருத்தரோட பிரெஃபரன்ஸ் தான். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். கடையில அது சாப்பிட்டு போயாவாங்க. கைதுக்கு நானும் சாப்பிடுறேன். அதே கீழ அந்த மாவு கேக் நக்கல் புரிய. எக்ஸ்பிரஸ் கேக் பாருங்க. ப்ரோ நார்மல் கேக் ப்ரோ மாத்தி ஏதாவது வெட்டீங்களா? ஏய் கேக் அந்த ப்ளம் கேக் விட்டுங்க. நல்லதே அது. இது மாதிரி குழப்பமான இருக்குது. கேக்கே ஒரு மாதிரியா? அவ்வளவு நீங்க முடியாது. நீ உனக்கு போதும். ஏன் போதும்? இல்ல ஒரு மாதிரி இருக்குது. சாதம் வேக வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? குழந்தை சாதம். இந்த வெஜ் கேக் எக்ஸ்பிரஸ் கேக் எப்படி இருக்குமா? ஓகே ஓகே. இப்போ இதோட ஸ்மெல் 5 கிலோ தருவேன். ஸ்மெல் வந்து நல்லா தான் இருக்கு. ஓகே சரியா? கன்சிஸ்டன்சி எவ்வளவு தருவேன்? கன்சிஸ்டன்சிலாம் ஒரு மாதிரி இல்ல. நான் கேக் மாதிரி இல்ல. கேக் மாதிரி ஒரு ஸ்டார் இல்ல. கொல்கட்டா வச்சு சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு. டேஸ்ட் ஜீரோ 2 1 பசியில இருந்தா சாப்பிடலாம். 2 வேற பார்க்கிங் வீட்ல இது. இந்த பேக்கிங் வந்து 0.5 ஹெல்தி பேக்கிங் இல்ல அன்ஹெல்தி பேக்கிங். இல்ல -2 சிஜே பாண்டா பி சர்டிபிகேட். சிஜே பாண்டா சர்டிபிகேட். எனக்கு கொஞ்சம் பிச்சி கொடுங்க. டேய் நல்லா இல்லன்றேன். சாப்பிடு. அவனுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. அது டேஸ்ட் பண்ணு. இவ்வளவு நேரம் வந்து ஐயோ நான் சாப்பிட கூடாது மூவ் ஆகும் கேக் அப்படின்றலாம். இல்ல யாரா பயங்கர டேஞ்சர் இருக்கு. ஸ்டோரேஜ் சொல்லுச்சா? கடைசியா செக் பண்ணும்போது 80 GB இருந்தாங்கல. 80 ஆனா? இந்த கேக் அதே மாதிரி அவள்தான் இருக்கானா? இதெல்லாம் நல்லா இருக்கும். மொபைல் வேற வீடியோ போடணும்ல. சரி சும்மா 1 டிவி முச்சிக்கலாம்டா வீடியோவை. கிளம்பறேன். டைம் ஆகுதுடா. ஓகே சொல்றேன் அது. ஏய் முச்சிக்கலாம்டா வீடியோவை. டைம் ஆகுதுடா. கிளம்பலாம். சிஜேக்கு சாப்பிட்டு முடி. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்று முதல் சிஜே டிவி இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுனா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் இவன் இன்னும் நிறைய இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் ரியாஸ் தான் கேட்ட ஐடியாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? லைஃப்ல என்ன பண்ண போறீங்க? ஐயோ ஏய் உனக்கு இப்போ நியூ பர்பஸ் கிடைச்சிருச்சா? தம்பி மைக் புது 90 டே சேலஞ்ச் பண்ணா அதுதான் உங்க லைஃப் பண்ணு. மைக்கே குப்பரக்கா வந்து கிடக்குது. பேஸ்ல கேட்டுச்சாங்க கூட தெரியல. ஏய் சிஜே பாண்டாடா நீ. ரியாஸ் சிஜே பாண்டா. தேங்க்ஸ் டா. சரியா? இட்ஸ் ஆல் அபௌட் யூ. ஐயோ ப்ரோ போதையாவது ப்ரோ. நாளையில இருந்து வாட்டர் மார்க் சிஜே பாண்டா. ஏய் பாண்டா லோகோ போட்டுடா சூப்பரா. ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வீடியோ பாண்டா லோகோ போடுவாங்க. யூடியூப்ல ஃபர்ஸ்ட் இன்னர் பீஸ்னு சொல்லிட்டு குப்பு பாண்டா லோகோ போட்டது. அது பிரைவேட் ஆயிட்ட வீடியோல நானு.
இருக்கு அது. அதனால ஏய், ஆமா. இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா? சிஜே டிவியோட பிரைவேட் வீடியோஸ்க்குலாம் எனக்கு ஆக்சஸ் இருக்கு. நான் போன லாகின் பண்ணி வச்சிருக்கேன், அப்லோட் பண்ணுவேன். சரி முடிச்சுக்கலாம். போதும். டைம் என்ன தெரியுமா? டைம் என்ன தெரியுமா? கிளவுட் தான், அன்லிமிட்டட் தான். 12. ஓகே गाइस, சோ கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு, நியூ இயர் எப்போ சந்திக்கலாம். அடுத்து சிஜே. ஏய், நல்ல கேக் ஒன்னு தரடா. இது வாய் வச்சிட்டு இப்படி போக முடியாதுடா. தூக்கம் வராதுடா. ஏய் ப்ளம் கேக் எடுத்து வரணும். தூக்கம் வராதா? ஆமாடா, கசகசன்னு இருக்குடா இது வாய். கசகசன்னு இருக்குது. Dress கசகசன்னு இருக்கு, கேக் கசகசன்னு இருக்குன்னு கேட்டிருக்கீங்களா? வாய் வாய் கேக் சாப்பிட்டு கசகசன்னு இருக்கு. வாய் கசகசன்னு இருக்கு. கசகசன்னு போடுறாங்க. கேக்கே இல்லையா? இதெல்லாம் ஸ்கேமியா? நான் நேத்து கொண்டு வந்தாங்க, டெலிவரி பண்ணாங்க. நான் சாப்பிடலாம்னு ஆர்வமா இருக்கேன். இப்போ ஏன்னா ப்ளம் கேக் நல்லாதா? மருந்து மருந்துடா. ப்ளம் கேக் மருந்து மருந்தானா? எனக்கு வந்து சச்சோதர் கேக் சூப்பரா இருக்கு. குப்பத்தொட்டில போடு போ. எதுக்கு போடாதீங்க? ஐயோ, நான் சாப்பிட கூடாதா? இது ஓவரா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அது கொடுங்க ஒன்னு எடுத்து சாப்பிடுச்சு. கவனிக்கு அடக்க தரல. அவனிக்கல் நான் சொன்னேன், நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்ன. ஊன் வாயில வைக்கிறான். கேட்டுக்கிட்டே சரி ப்ரோ, கிளம்பலாமா? சொல்றே கிளம்ப மாட்டேங்கிறப்பா. எவ்வளவு வாட்டி ப்ளீஸ் गाइस. சிஜே பாண்டா அவுட் அவுட். Okay, we just அவர் சிஜே பாண்டாவா அவர் அட்ரஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. பாண்டா பிடிக்கும், பட் பாண்டா வேற ஒரு ரிவ்யூவரை அட்ரஸ் பண்றாங்க, அந்த வரைக்கும் பிடிக்கல. சிஜே அப்படியே, பாண்டா ஆனா மிச்சம் எல்லாமே நல்லா இல்லண்ணா. ஏய் பாண்டா ஒரு தமிழ் ரிவ்யூவர் ஒருத்தர் இருக்கா, நான் பேச சொல்ல விரும்பல. ஏய் வாட் சரி அப்ப பீர் இது எடுத்து இது பிடிக்கலையா? சிஜே பாண்டா கேக்கே நல்லா நல்லா இருக்கா? பீர் டெடி பீர். சிஜே பாண்டா தான் நல்லா இருக்கு. சிஜேபியா. ஏய் இனிமே வீடியோ ஆரம்பிப்போ சிஜே பாண்டா வீடியோ சிஜே பாண்டா அவுட். இங்க பாரு, இது கீழ வச்சிரு. இவ்வளவு பெரிய ஃபைல் எடுக்கிறீங்கடா, எடிட் பண்ணா சாவதானே செய்யணும். அதனால நான் ஐடியா பண்ணிட்டு அப்படியே போட்டு விட்டுறேன். ஏய் எப்படா கஷ்டமா இருக்கு எடிட் பண்றது, அதுதான் பண்றதே இல்ல. பிரவீன் டிசப்பாயிண்ட் இல்ல. அந்த வீடியோல போய் பாரு, பிரவீன் நீ சொன்ன ரொம்ப ஞாபகம் வைக்கிறான். ஓகே பை गाइस.